யூடியூப் சேனல். என்னடா பெஞ்சில் வெறுமனேன்னு உட்காந்துருக்கான், பந்தான்னு முடிஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கான்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு நான் உங்களுக்காக வேண்டிய ஒரு புது கேஜெட் கொண்டு வந்திருக்கேன். அது எதற்காக தெரியுமா? நம்ம சேனல் டெவலப் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த அப்கிரேட் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி ஐ எம் வெரி வெரி சாரி. எதனாலனா நம்ம கடை திறந்ததுலேருந்து நான் சரியாக வீடியோ போடுறதில்லை. ஏன்னா நிறைய லைவ் ஸ்ட்ரீம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஊரில் அதுமாதிரி நிறைய மேட்சுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக லைவ் ஸ்ட்ரீம் அதுமாதிரி நிறைய பேர் கூப்பிட்டுருக்காங்க. அது லைவ் ஸ்ட்ரீம்லாம் பண்ணுறேன். அது மாதிரி வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. கேஜெட் எடுக்கிற நேரம் வந்தாச்சு. இந்த கேஜெட் எதுக்காக நம்ம வாங்கியிருக்கோம்னா, நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக நிறைய வீடியோஸ், நிறைய விஷயம், நிறைய இதுக்காக தான் நம்ம இந்த இதை வாங்கியிருக்கோம். நம்ம இந்த மைக்கு போயோ 2.4 ஜிகாபைட் வயர்லெஸ் மைக் போட்டிருக்கு. இதில் வந்து இது எங்கேருந்து வந்துச்சுன்னா, எனக்கு வந்து சவுதியிலேருந்து வந்துச்சு. இந்த மைக்கு ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக ஃபஸ்ட்டு எப்படி பார்க்குறது தெரிஞ்சுக்கிட்டே வைங்க. மேலே ஒரு பார் கோட், அதேமாதிரி வந்து போயோவோட அந்த இது ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம் நம்ம இதில். இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக சொல்லிட்டு பார்க்குறதுக்கு உள்ளது. அது இந்த மைக் வந்து எதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம்னு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். நான் வந்து டேப், மொபைல், கேமரா, கோப்ரோ அண்டு லேப்டாப் நம்ம இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம மைக்கை வந்து இந்த மைக்கோட மாடல் பேர் என்னன்னா BYWM3U மாடல் மைக்கோட மாடல் பேர். இது எங்கே வாங்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுமாரி அமேசான்லேயே இருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் இது. அமேசானில் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம பேக் சைடில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம சைட் வியூ பார்த்துருவோம். சைட் வியூவில் வந்து 2.4 ஜிகாபைட் அது மாதிரி வந்து ப்ளூடூத் மைக்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதுக்கு வந்து சிபின் சார்ஜர் அண்டு சார்ஜிங் கேஸ் வந்து ஒரு சோப்பு டப்பா மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சார்ஜிங் ஹவர்ஸ் வந்து எத்தனை மணி நேரம் இருக்குன்னா 8 hours நிற்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம ட்ரையல் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இந்த மைக் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. நான் சும்மா அப்படியே போட்டேன் நான். ஏன்னா கடை ஓப்பன் பண்ணலேருந்து நம்ம சரியாக போய் வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பேக் சைட் வியூ, பேக் சைடில் என்னென்ன போட்டிருக்காங்க பார்ப்போம். இந்த மைக்கில் வந்து டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர், சார்ஜிங் கேஸ் மூணு ப்ராடக்ட் இருக்கும். அதுக்குள்ளே வந்து அந்த பாக்ஸ்க்குள்ள வந்து சோப்பு டப்பா உள்ள வந்து 3, 4, 5 ப்ராடக்ட் அதுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் செக்ஷனில் வந்து சிபின் கனெக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வந்து 3.5 mm உள்ள பின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 3.5 TRS சொல்லிட்டு ஒரு பின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா டபுள் பின். அது மாதிரி வந்து 3.5 TRS அப்படின்னா வந்து 3 கோடு உள்ளது இருக்கும். நான் காட்டுறேன் நான் உங்களுக்கு. அதே மாதிரி மற்றபடி எதுவும் சொல்ல எதுவும் இல்லை. அது மாதிரி ஃபோனு, ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஐஃபோன், ஆல் கைண்ட் ஆஃப் மொபைலில் வந்து நம்ம இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் ஓப்பன் திஸ் பாக்ஸ். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லோ மோஷன் வியூவை பார்த்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணலாம்.
முன்னாடி ஒரு அக்கா போட்டு தியானம் பண்ற மாதிரி உட்காந்துருக்கு. அக்கா வந்து மைக்கு இந்த டிரான்ஸ்மிட்டர் வச்சுட்டு உட்காந்துருக்கு. பாருங்க, உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, மேனுவல் பாக்ஸ் நினைக்கிறேன் நான். இது ஃபர்ஸ்ட் ஸ்லைட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதில் ஓப்பன் பண்ணிடுவோம். உள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். போயோ ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, 2 ஸ்டிக்கரு. நம்ம வந்து நம்ம கேஸில் எல்லாமே எல்லாம் ஒட்டிக்கலாம். நம்ம வந்து ஒட்டிக்கி சைடில் வச்சுருவோம். அது மாதிரி வந்து வாரண்டி கார்டா என்னன்னு தெரியல, இதுதான் வாரண்டி கார்டு. வாரண்டி புக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வந்து இது எப்படி யூஸ் பண்ணு சொல்லிட்டு இந்த கார்டில் இருக்குது. அதுக்கு உங்களுக்கு தெரியலன்னா, எப்படி யூஸ் பண்ணுறது தெரியலன்னா இந்த கார்டை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதுதான் வந்து வாரண்டி கார்டுன்னு நினைக்கிறேன் நான். இந்த ப்ராடக்ட் வீணாக போயிடுச்சுன்னா நம்ம அனுப்பி விட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம். நம்ம வந்து 1 இயரா 2 இயர் வாரண்டி போட்டிருக்காங்க இதில் வந்து. அதுக்கப்புறம் வந்து ஒரு புக்லெட் மாதிரி இருக்கு. இந்த புக்லெட்ல வந்து எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்ல தான் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வந்து என்னென்ன மெட்டீரியல்லாம் போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த பின்னு எந்த மொபைல்ல யூஸ் ஆகும் அப்படின்னு எல்லாமே இதில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சைனால எழுதிருக்காங்க. நமக்கு சைனாலாம் தெரியாது, சாமோன்னு தெரியாது. சைனா லாங்குவேஜ்ல எழுதிருக்காங்க, நமக்கு தெரியாது. இதை நம்ம சைடில் ஓரம் கட்டிக்குவோம். நம்ம வார்த்தை கட்டுவோம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடில் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாக்ஸ்க்குள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மைக்கோட ஸ்பாஞ்ச், நல்ல குவாலிட்டியான ஸ்பாஞ்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து போயோன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வயர் கொடுத்துருக்காங்க, சிபின் வயரு. அதுக்கப்புறம் வந்து வீணாக போகாமல் இருக்கிறதுக்காக, இந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக இந்த இது ஒன்று வச்சுருக்காங்க பாக்ஸுக்குள்ள. இதை தூக்கி நம்ம சைடில் வச்சுருவோம். இப்போ வந்து நம்ம மெயின் ப்ராடக்ட் தான் நம்ம கையில் இருக்கு. ஓப்பன் பண்ணிடுவோமா? ஓப்பன் பண்ணி வச்சு இந்த ரேப்பை தூக்கி சைடில் வச்சுருவோம். மேலே வந்து பிராண்டிங் பேர் கொடுத்துருக்காங்க, போயோன்னு சொல்லிட்டு. வேற லெவலில் இருக்குது. பாக்ஸ் பார்க்க நேரம் சோப்பு டப்பி இருக்கு பாருங்க. சோப்பு தைக்கிற டப்பி, சோப்பு டப்பி மாதிரி இருக்கு. இந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து இப்படி ஏரோ மார்க் மாதிரி வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை ஆன் பண்ணணும்னா இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். உள்ள பாருங்க, டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர், ஸ்பாஞ்ச், டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர், ஸ்பாஞ்ச். அது மாதிரி வந்து சிபினுக்கு வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி, சி போர்ட்டில் அந்த மைக்லாம் வச்சுருக்காங்களே, அந்த ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி, நார்மல் ஃபோன் அண்ட் கேமரா அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ வந்து இதை வெளியில் எடுத்து காட்டுறேன் நான். பாருங்க, இதுதான் வந்து ரிசீவர் தான் சொல்லுவாங்க. இது பேர் வந்து இது பேர் தான் ரிசீவர். இது பேர் தான் வந்து டிரான்ஸ்மிட்டர்னா மைக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இப்படி காலர்ல ஃபிட் பண்ணிட்டு பேசுறதுக்குள்ள மைக் இது மைக்கு. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று உள்ள வந்து ஸ்பாஞ்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க, நார்மல் ஸ்பாஞ்ச். எல்லா மைக்லையும் கொடுப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த ஸ்பாஞ்ச் வந்து அதிக யூஸ் இல்லை, நமக்கு வந்து இந்த ஸ்பாஞ்ச் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அவுட் சைடில் வந்து வீடியோஸ் எடுக்கிறதுக்காக வந்து இந்த ஸ்பாஞ்ச் என்னன்னா நாய்ஸ் குவாலிட்டி எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி இது ப்ரொடியூஸ் பண்ணோம். இந்த ஸ்பாஞ்ச் வந்து நம்ம நார்மல் டைமில் இருப்போம் பாருங்க, அந்த வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் வந்து எல்லாமே ரெக்கார்ட் ஆகும் இந்த ஸ்பாஞ்சில் வந்து. அதுக்கப்புறம் வந்து சிபின் கனெக்டர், ரிசீவர் இருக்கு பாருங்க. ரிசீவர்ல வந்து இதை கனெக்ட் பண்ணி இப்படி ஸ்லைட் பண்ணி கனெக்ட் பண்றது. இது வந்து இப்படி கனெக்ட் பண்ணி நம்ம மொபைல் ஆர் எனிதிங் எல்ஸ்ல வந்து நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து எந்த இது யூஸ்னா ஆண்ட்ராய்டு. நம்ம சொன்ன மாதிரி டிஆர்எஸ் இது வந்து 3 இது போட்டிருக்கோம் பாருங்க மேல. டிஆர்எஸ்
நமக்கு வந்து இதுதான் யூஸ் நம்ம மொபைல் ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு வந்து. இப்போ நம்ம சொருகிக்கணும் ஸ்லைட் வியூ சொல்லிட்டு நம்ம மொபைலை கனெக்ட் பண்ணி வாய்ஸ் குவாலிட்டி எப்படி நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம வந்து. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று இது இருக்கு உள்ள இதோ அந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணுறது. இது வந்து கேமரா அந்த மாதிரி எதுக்காக கனெக்ட் பண்ணா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து. இப்போ வந்து நம்ம இது டெஸ்டிங் பார்த்துட்டு அவங்கள்ட்ட வீடியோவில் வரேன். நான் 3 மீட்டர் இல்லைன்னு தான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான். ஏன்னா நம்ம வயர்லெஸ் மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. ஆடியன்ஸ் நீங்க தான் பார்ப்பீங்க, பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா நீங்க சொல்லணும். ஓகேயா? அது மாதிரி வந்து இந்த இதுல வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ்னஸ் இருக்கு பாருங்க. நான் அப்படி டிஸ்டன்ஸ் தள்ளி நின்று காட்டுறேன், நான் வளைச்சு காட்டுறேன் பாருங்க. அந்த ரூம்ல எதுக்கு ரூமுக்கு போறேன், ரூம்ல நின்று நான் பேசுறேன் தெரியுதா? டிஸ்டன்ஸ்ல நின்று பேசுறேன் நான். அது வாக்கிங் போகலாம், அது மாதிரி வந்து எல்லாமே பண்ணலாம். பாருங்க நான் நிக்கிறது தெரியும், எல்லாமே தெரியும். நான் பேசுற வாய்ஸ் நல்லா இருக்கா நல்லா இல்லையா சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து இப்போ வந்து என்ன செய்யணும்னா இதோட வாய்ஸ் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து அதே மாதிரி நம்ம சேனலை வந்து மறந்துடாம சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் ஐக்கான ஆல் பிரஸ் பண்ணி விடுங்க. அது மாதிரி வந்து சவுதி ஆசிக் யூடியூப் சேனல், நம்ம சேனல்ல வந்து நிறைய கைண்ட் ஆஃப் வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் நான். பாருங்க லைவ் தான் அதிகமாக இப்போ இந்த இதில் வந்து நிறைய லைவ் தான் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ் அதிகமாகிடுச்சு. ஏன்னா லைவ்ல தான் நிறைய பேர் கூப்பிட்டு இருக்காங்க. நிறைய லைவ் ஸ்ட்ரீம் வீடியோஸ் தான் அதிகமாக போட்டுட்டு இருக்காங்க. பாருங்க நம்ம சேனல்ல தெரியும் வியூஸ் தான் ரொம்ப கம்மியா இருக்கு. அது சப்ஸ்கிரைபர் வந்து நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, அது நம்ம வீடியோவும் பார்க்க மாட்டீங்க. சப்போர்ட் பண்ணுங்க, பிரதரா நினைச்சு சப்போர்ட் பண்ணுங்க. அது மாதிரி எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மைக் வந்து நம்ம சேனல் அப்டேட்காக தான் வாங்கியிருக்கு. ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் நம்ம வந்து போடுவேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கான ஆல் பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பை பை, see you at next content.